ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு வித்தியாசமான மூவி. நம்ம எல்லாருக்குமே இந்த க்ளோஸ் மர்ஜ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த வகையில இந்த படத்திலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 200 வருஷம் மக்கள் எல்லாருமே அண்டர் கிரவுண்ட் சிட்டில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே நம்பிக்கைனா அது எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான். ஒரு கட்டத்துல அந்த எலக்ட்ரிசிட்டியை அவங்க கைவிட்டு போகும்போது இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிர்கதியா நிக்கும் போது அப்போ நம்ம படத்தோட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூவை வச்சு அவங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வாழ்றதுக்கான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி சொல்றேன். கதை தான் சிட்டி ஆஃப் எம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர், அதாவது இந்த கதையை விளக்குறவரு நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, கிட்டத்தட்ட மொத்த மனுஷன் இனத்தோட விதியே ஒரு சின்ன மெட்டல் பாக்ஸ்ல தான் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல நிறைய சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ் இவங்க எல்லாருமே யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே எதிர்காலத்துக்கான ஒரே நம்பிக்கையா அண்டர் கிரவுண்ட் சிட்டின்னு சொல்லப்படுற பூமிக்கு அடியில ஒரு நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அதே மாதிரி இது எதுக்காக நாங்க பண்ணோம், அந்த சிட்டியை விட்டு எப்படி வெளியேறது, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன மேப்பா எழுதி அந்த பாக்ஸ்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு அதுல டைமும் பிக்ஸ் பண்றாங்க. அதாவது இது மூலமா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு வெளி உலகம் எப்படி இருக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே மனித இனத்துக்கான நல்லதுக்காக தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாக்ஸ க்ளோஸ் பண்ணி மேயர் கையில கொடுக்கறாங்க. இந்த மாதிரி காலங்கள் கடக்க கடக்க அந்த பாக்ஸ் ஒவ்வொரு மேயருக்கா கைமாற ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தடவை அந்த பாக்ஸ் கைமாறும் போதும் எல்லாருமே அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா யாராலையும் அதை ஓபன் பண்ணவே முடியாது. அப்படி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாம போயிருக்கும். அந்த வகையில அந்த பாக்ஸ் கைமாறிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்கும் இல்லையா? அந்த வகையில இந்த இடத்துல அந்த விதி வந்து விளையாடி இருக்கு. அந்த செயின் அப்படியே கட் ஆகி அதை பத்தின ஞாபகமே இல்லாத ஒரு இடத்துக்கு அது போய் சேருது. அப்படி கிட்டத்தட்ட அவங்க செட் பண்ண அந்த வருஷங்கள் முடிஞ்ச உடனே அந்த பாக்ஸ் தன்னால ஓபன் ஆகும். அண்ட் அதோட டைட்டில போட்டு கதையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நீங்க பாக்குற இது எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டிக்கு பேரு தான் சிட்டி ஆஃப் எம்பர். அந்த சிட்டிக்குள்ளதான் நம்ம ஹீரோவும் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட பேரு வந்து டோன். அவர் கூட அவரோட அப்பாவுமே இருப்பாரு. சோ இன்னைக்கு நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள், அதாவது அசைன்மெண்ட் டேக்கு வந்து அவர் போயாகணும். அந்த அசைன்மெண்ட் டேனா என்ன அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன். சோ இப்படி வந்து இவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து பவர் கட் ஆகுது. நம்ம ஹீரோட அப்பா வந்து என்றாரு. கிட்டத்தட்ட 8 கவுண்ட்க்கு அப்புறம் தான் திரும்ப கரண்ட் வந்து வருது. கிட்டத்தட்ட இந்த வாரத்துல இது 3வது தடவையா இந்த சம்பவம் வந்து நடக்குது. இந்த பவருக்கு எல்லாம் ஒரே சோர்ஸ் ஜெனரேட்டர் மட்டும் தான். நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த இடம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அழிஞ்சுதான் போகும். ஆனா நான் அதை அழிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. அந்த ஜெனரேட்டருக்குள்ள நான் எப்படியாவது போவேன். அதை தடுக்க எது வந்தாலும் அதை தகர்த்துட்டு நான் போவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல வந்து காட்டுறாங்க. இன்னைக்குதான் வந்து அசைன்மெண்ட் டே. இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் இந்த ஜெனரேஷனுக்கான மேயர். இந்த அசைன்மெண்ட் டேனா என்னன்னா, இவங்க அவங்களோட படிப்புகளை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கான வேலையை ஒரு குலுக்கல் முறையில அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த குலுக்கல் முறையில என்ன வேலை கிடைக்குதோ அதை தான் அவங்க வாழ்நாள் முழுக்க பண்ணியாகணும். சோ அந்த இடத்துக்கு மேயர் வந்து எப்பவும் போல ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. இவங்க பேரு வந்து லீனா. இவ எதுக்காக இவங்க பரபரன்னு போறாங்கன்னா, அந்த அசைன்மெண்ட் டேல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய இன்னொரு ஆள் நம்ம லீனா தான். சோ அப்படியே இவங்க அடிச்சு புடிச்சு அப்படியே ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அந்த ஸ்கூலோட நேம் போர்ட்லயே கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலோட நிலைமை என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேயர் கையில வந்து ஒரு புக்கு கொடுத்து அதுல இருக்கிற ஓத்த வந்து அவங்க வந்து வாசிப்பாங்க. சோ அந்த புக்கையும் அவங்க ரொம்ப காலமா அதை பாதுகாத்துட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி அதை எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து வந்துடுறாங்க. அதை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கான வேலைகளை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பைக்குள்ள கைய விட்டு அவங்களுக்கு என்ன சீட்டு கிடைக்கிறோ அதுல எழுதியிருக்கிற வேலையை தான் அவங்க வந்து செய்யணும். அந்த மாதிரி அந்த முதல் பையன் வந்து அதை எடுக்கும் போது அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா எலக்ட்ரீஷியன்ஸ் ஹெல்பர் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதாவது அவன் அந்த ஜெனரேட்டர்ஸ்ல வேலை செய்ய போறான். சோ எல்லாருக்கும் அதே மாதிரி அவங்க நினைக்கிற ஜாப்ஸ் வந்து கிடைக்காது. சில பேர் கிளர்க்கா போவாங்க, சில பேர் பிளம்பரா போவாங்க, அண்ட் இன்னும் சில பேர் கிளீனரா கூட போவாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா அவங்க எடுத்த சீட்ல பைப் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால வேற வழி இல்ல இல்லையா, அந்த ஜாப் தான் அவங்க பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம ஹீரோக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா அவர் ஒரு மெசேஞ்சரா போக போறாரு. சொல்ல போனா அவருக்குமே அந்த வேலை வந்து பிடிக்காது. இப்ப அந்த அசைன்மெண்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, வேக வேகமா லீனா கிட்ட போய், இங்க பாரு லீனா, நம்ம ஜாப்ஸ ஸ்வாப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு புரியல, உனக்கு பைப் ஒர்க்ஸ்ல வேலை செய்யணும் ஆசையா இருக்கா என்ன? இல்ல எனக்கு எலக்ட்ரீஷியன்ஸ் ஹெல்பரா தான் போகணும்னு ஆசை. ஆனா ஜாஸ் வந்து என் கூட ஸ்வாப் பண்ணிக்க மாட்டான். என்னால ஒரு மெசேஞ்சராவே காலம் முழுக்க வேலை செஞ்சு சாக முடியாது. என்னால என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம ஹீரோ பக்கம் பக்கமா வசனம் பேசும்போது லீனா ஒரே வார்த்தையில சரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஏன்னா நம்ம லீனாக்குமே ஒரு மெசேஜரா போகதான் ஆசையா இருக்கும். இப்ப ரெண்டு பேத்துக்குமே அவங்க ஜாப் வந்து ரொம்ப
கம்ஃபர்டபுளா மாறிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் அவங்க ஹவுஸ் ஓனர் மிஸ்ஸஸ் மோடோ கிட்ட நான் ஒரு மெசேஞ்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. இத பார்த்துட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம லேனா கூட வந்து பார்த்தா அவங்க கிரானியும் ஒரு சிஸ்டரும் வந்து இருப்பாங்க. கிரானிக்கு வந்து ரொம்பவே வயசா இருக்கும், அவங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பேரு வந்து பாப்பி, அவர் ரொம்ப சுட்டியான ஒரு பொண்ணு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அவர் அப்பா வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட கிராஜுவேஷன் டேக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வந்து அவர் பிரசன்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட அதை பார்க்க ஒரு மினி மல்டிபர்பஸ் டூல் மாதிரி இருக்கு. இது வந்து அவரோட அப்பாவே செஞ்சது. சோ இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பாக்குறதுக்காக அவங்க போயாகணும். அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் அவரோட முதல் நாளை வந்து அவர் தொடங்கலாம் அப்படின்னு போகும்போது அவர் போற வழியில ஒரு பெரிய தேனி வந்து அடிபட்டு கிடக்கிறத அவர் பாக்குறாரு. அவர் வந்து அதை கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாரு. அதாவது இந்த இடத்துல இது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பாத்துருக்கவே மாட்டாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பாப்பியை வந்து தூங்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வந்து அவங்க பிளே பண்ணி விடுறாங்க. அந்த டேப் ரெக்கார்டர்ல அவங்க அப்பா அம்மா வாய்ஸ் வந்து அதுல இருக்கும். அந்த மெஷினை வந்து பெடல் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு சின்ன எலக்ட்ரிசிட்டி வந்து ஜெனரேட் ஆகி அந்த டேப் ரெக்கார்டர் வந்து பிளே ஆகும். அவங்களோட அப்பா பேரு வந்து மே ஃபிளீட். அந்த டேப் ரெக்கார்டரை உன்னிச்சு கவனிச்சா அதுல வந்து அவர் ஏதோ ஒன்னு சொல்ல வராரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அந்த டேப் ரெக்கார்டர் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். அதுல என்ன அவங்க புதுசா பாத்துற போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே அந்த அடிப்பட்ட தேனியை வந்து எப்படியோ சரி பண்ணி அதை பறக்க விடுறாரு. அண்ட் இதுல வந்து ஒரு சின்ன டீடைலிங்குமே இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து வானம் எப்படி இருக்கும், இதே மாதிரி எப்போ இரண்டு இருக்குமா, இல்ல ப்ளூ கலர்ல இருக்குமா, இல்ல வேற எந்த நேரத்துல தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு சின்ன பெயிண்டிங் வந்து அவங்க வரைவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லீனா வேக வேகமா அவங்க வேலையை பாக்குறதுக்காக அந்த கம்பெனிக்கு வந்து போறாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோவும் அவரோட டிபார்ட்மெண்ட் குள்ள போறாரு. இங்க வந்து 8 மணி ஆன உடனே அவங்க வேலைகளை வந்து அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட புது யூனிஃபார்மே கிடைக்குது. அந்த யூனிஃபார்ம் போட்ட உடனே வேக வேகமா அவங்க டியூட்டியை பாக்குறதுக்காக அவங்க ஓடுறாங்க. அட ஒரு நிமிஷம் இருமா, உனக்கு முதல்ல இந்த வேலையோட ரூல்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு ஹெட் சொல்லும் போது அதுக்கு நம்ம லீனா என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற எல்லா ரூல்ஸையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. அந்த ஹெட்டே பார்த்து பிரமிச்சு போயிடுறாரு. அண்ட் அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோக்குமே ஒரு கைடு வந்து கிடைச்சிருப்பாங்க. அவர் பேரு வந்து சால். உண்மையிலே இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர்னா அது இவருதான். அது எப்படின்னு உங்களுக்கு போக போக தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இத புடி, இது உனக்கான ஷூஸ், இது உனக்கான ட்ரெஸ், அப்புறம் இந்த லாக்கர் இருக்கு இல்லையா, இது உனக்கான லாக்கர். இதுல என்ன வேணுமோ உன்னோட திங்ஸ் எல்லாம் நீ வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து இதுல உன்னோட பேரை வந்து எழுது அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்குன்னா கேக்குற, இதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட்டை போட்டவன் தண்ணியில மூழ்கி போயிட்டான். அவன் யாரு என்னன்னு கூட தெரியல. இதுல மட்டும் அவனோட நேம் இருந்ததுன்னா இந்நேரம் அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இதுல உன்னோட பேரை எழுதி வை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி இங்க பாருங்க சோல், எனக்கு எப்ப ஜெனரேட்டருக்குள்ள போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், அதை பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோலை வந்து கூப்பிடும் போது அவர் பார்த்தா அந்த இடத்துல உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கான முதல் மெசேஜ அவங்க டெலிவரி பண்றதுக்காக அவங்க போறாங்க. இப்ப அவங்க நேரம் எங்க போறாங்கன்னா அந்த சிட்டியோட எட்ஜ்ல இருக்கிற கிரீன் ஹவுஸ்ல இருக்கிற நம்ம கிளாரிய பாக்குறதுக்காக போறாங்க. கிளாரி வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க வந்து மெசேஜ் டெலிவரி பண்ணும்போது வெளியில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னா யாரோ அலற மாதிரியான சத்தம். ஆக்சுவலி இங்க என்ன நடக்குதுன்னா இந்த சிட்டிக்கு வெளியில இருந்து ஒருத்தர் அந்த ஊருக்குள்ள வராரு. அப்படி அவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லா ஆபீசர்ஸும் ஒரு ப்ரொடக்டிவ் சூட்டை போட்டுக்கிட்டு அந்த ஆளை புடிக்கிறதுக்காக போறாங்க. அவர் வந்து என்ன சொல்ல வராருன்னா, நான் ரிவரை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், அங்க வெளியில ரொம்ப இருட்டாதான் இருந்தது, அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு என்ன துரத்த ஆரம்பிச்சது, நான் அதுகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், அங்கிருந்து தப்பிக்கும் போது இது என் கையில கிடைச்சது, எனக்கு தெரியும் அது இருட்டா இருக்குன்னு, ஆனா அது எந்த அளவுக்கு இருட்டா இருக்குன்னு என்னால கணிக்க முடியல. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அவரை வந்து அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அண்ட் எதுக்காக இப்ப இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்கன்னா, இந்த சிட்டியோட சட்டப்படி இந்த இடத்தை விட்டு யாரும் வெளியில போக கூடாது, அப்படி வெளியில போனா அது அந்த சட்டத்துக்கு புறம்பானது. அப்படி இந்த இடத்துக்கு வெளியில என்னதான் இருக்கும் அப்படி லீனா கேட்கும் போது கிளாரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு லீனா, இந்த சிட்டி ஆஃப் எம்பர் தான் நம்ம வாழ்வாதாரம், இதுதான் நம்மளோட ஊரு, இதுதான் நம்ம உலகம், இதை தாண்டி நம்மளால வெளியில போகவும் முடியாது, அப்படி போகணுங்கிற எண்ணத்தை இதோட விட்டுரு, ரொம்ப இதை போட்டு மனசை குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த சமயத்துலதான் லீனா அந்த ஆள் கொண்டு வந்து போட்ட ஒரு சின்ன பொருளை வந்து பாக்குறா. அது சின்ன பொருள் தான், ஆனா கையில எடுக்கும் போது அது ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ சோலை வந்து பயங்கரமா தொந்தரவு பண்றாப்ல. அதாவது இந்த இடத்த பத்தி எனக்கு சொல்லுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுங்க, இது என்ன டனல், இந்த டனலுக்கு பேர் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது இந்த டனல் வந்து 25, அப்புறம் இதுவோ 26, அது எப்படி உங்களுக்கு தெரியும், இதோ இத பாரு, இது போதுமா உனக்கு அப்படின்னு மேப் எடுத்து காட்டுறாரு. இப்ப டனல்ல வந்து வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே அந்த மெயின் சென்டருக்கு வந்து வராங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம சோல் உட்கார்ந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கமா சுத்தி பார்க்கும் போது ஜெனரேட்டருக்கு போகிறதுக்கான ஒரு வழி வந்து அவருக்கு தெரியுது. அதுவும் அந்த டோர் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா அந்த டோர் வந்து லாக் ஆயிருக்கும். நம்ம ஹீரோவோட நோக்கமே ஜெனரேட்டருக்குள்ள எப்படியாவது போகணும், அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு அவர் நினைப்பாரு. இப்ப அதுக்கு இது ஒண்ணு மட்டும் தான் வழியா இருக்கும்னு அவசியம் இல்லையே, நிறைய வழிகள் இருக்கலாம்ல. சோ அந்த மாதிரி அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ
என்ன பண்றாருன்னா சோலோட பாக்கெட்ல இருந்து அந்த மேப்பை வந்து அடைய போட்டுறாரு. அந்த மாதிரி அவர் வந்து அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரே ஒரு டனல்ல மட்டும் யாருமே யூஸ் பண்ணாம ஒரு டோர் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. சோ அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஹெட்லாம்புக்கான வயரை வந்து சொருவிட்டு அதுல வர வெளிச்சத்தை வச்சு அந்த டோரை நோக்கி அவர் போறாரு. அந்த டோர்லயே ரூம் 351 அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து அதை தொடக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு கட்டத்துல அவரே மனசு மாதிரி இப்ப வேண்டாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து போகும்போது மேல இன்னொரு வழியை வந்து அவர் கவனிக்கிறாரு. இது என்ன சம்பந்தமே இல்லாம மேல இருக்கே அப்படின்னு சொல்லி அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்கலான்னு போகும்போது அப்பதான் அவருக்கு தெரியுது அது வந்து ஒரு ஸ்டோர் ரூம்னு. இவரும் அப்படியே மெதுவா நடந்து போகும்போது அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அவன் பேரு வந்து லூப்பர். அவன் தான் இந்த ஸ்டோர் ரூம் வந்து கவனிக்கிறவன். அவன் வந்து அவனை ஏன் எதுக்கு இங்க வந்த அப்படி எல்லாம் கேட்காம உடனே என்ன பண்றான்னா தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில துரத்தி விடுறான். அண்ட் அவர் அங்க இருந்து வெளியில போன அடுத்த செகண்டே அந்த ஜெனரேட்டர் வந்து ஷட் டவுன் ஆகுது. ஒவ்வொரு லைட்டா அணைஞ்சு இப்போ அந்த ஊரே இருள்ல வந்து மூழ்கி போகுது. நான் வந்து முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த ஊருக்கு வாழ்வாதாரமே எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான். அந்த எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லைன்னா இவங்க எல்லாரோட கதிய என்ன ஆகும்னே நமக்கு தெரியாது. இப்ப நம்ம ஹீரோக்கு பக்கத்திலேயே தான் நம்ம ஹீரோயினுமே இருக்காங்க. டூனோட சத்தம் கேட்ட உடனே டூன் நீ எங்க இருக்க நீ எங்க இருக்க எங்க பாரு நீ பேச்சு கொடுத்துட்டே இரு நான் பக்கத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா லீனா இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுறாரு. லீனா வந்து என்ன சொல்றான்னா இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஜெனரேட்டர் இவ்வளவு நேரம் ஷட் டவுன் ஆனதே கிடையாது. அந்த சமயத்துல தான் ஒரு பயங்கரமான சத்தமுமே கேட்கும். அது என்னதுன்னு கேட்கும் போது அதுதான் ஜெனரேட்டர் அப்படின்னு டூன் சொல்றான். அங்க வேலை செய்யறவங்க கண்டிப்பா அதை ரிப்பேர் பண்ணிருவாங்கல்ல. மேபி அது நடக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இப்ப நேரம் அதிகமா இல்ல. அப்பதான் லீனா வந்து ஒரு விஷயத்த சொல்றா. நாம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். இன்னைக்கு காலையில அன்னோன் ரீஜியன்ல இருந்து ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னா அவன் தண்ணி போடுற சத்தத்தை அவன் கேட்டானா. நீ எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கியா இங்க இருந்து வெளியில போக ஒரு வழி இருக்கும்னு? அதாவது இந்த எம்பரை விட்டு வெளியில போறதுக்கான வழியா அப்படின்னு நம்ம கேட்க வரதுக்குள்ள அந்த ஜெனரேட்டர் ஆன் ஆகி இப்ப அந்த இடத்துக்கு கரண்ட் வருது. எலக்ட்ரிசிட்டி அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போயாகணும். அந்த சமயத்துல நம்ம டோனும் வேகமா போக பார்க்கும்போது லீனா என்ன பண்றானா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அவ கீழே இருந்து எடுத்தா இல்லையா ஒரு பெரிய பொருள். அது கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தோடது. அது அவ என்ன பண்றான்னா டோன் கையில கொடுக்கறா. அந்த சமயத்துலதான் நம்ம லீனாக்கு இன்னொரு ஆர்டர் வந்து வருது. அதாவது அப்படி அவங்க என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லார்கிட்டயும் இத போய் இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த மெசேஜ வந்து டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா நேரா அவங்க கிராணியை பாக்குறதுக்காக போறா. நம்ம ஹீரோ அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போன உடனே அந்த ஜெனரேட்டருக்கு போறதுக்கான வழி ஓபன்ல இருக்கிறது அவர் பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஜெனரேட்டர்ல நெருப்பு பத்திக்கிச்சு. எல்லாருமே போய் அதை என்ன பண்றாங்கன்னா அணைக்க ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட அந்த ஜெனரேட்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. அண்ட் இந்த சமயத்துல இந்த பக்கம் நம்ம கிராணி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது இந்த இடத்துல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க சொல்ல வர்றது என்னது? அது என்ன மாதிரியான பொருள்? எங்க பாரு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னோட கிரேட் கிராண்ட் டாடி இத வந்து எனக்கு சொன்னாரு. அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் பாப்பியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாப்பியை பாக்குறதுக்காக போறா. அங்க வந்து பார்த்தா அந்த பாப்பி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்க பேப்பரை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே அதையும் நம்ம பாப்பியும் வெளியில எடுத்துட்டு வரும்போது கிராணி அந்த பாக்ஸ பார்த்து இதுதான் நான் சொல்ல வந்தது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இதுல என்ன இருக்கு? இது என்ன அவ்வளவு முக்கியமானதா என்ன? ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல. என்னால அதை ஞாபகப்படுத்த முடியல. நான் மறந்துட்டேன் அப்படின்னு கிராணி சொல்றாங்க. அதே சமயம் இந்த பக்கமும் ஜெனரேட்டர்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஜாஸ் கிட்ட கேக்குறாரு அதுல என்ன ஆச்சு ஜெனரேட்டரோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்க பாரு டவுன் அதை பத்தி என்கிட்ட கேட்காத. ஜெனரேட்டர் மொத்தமா உடைஞ்சிருச்சு. இனி அது மேல நம்பிக்கை யாரும் வைக்க வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து அடுத்த மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம் இல்லையா அந்த லூப்பர்னு ஒருத்தன். அவன் வந்து என்ன பண்றான்னா என்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கு அதுவும் மேயருக்காக உங்களோட ஷிப் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம லீனாவும் என்ன பண்றாங்கன்னா வேகமா மேயர் ஆபீஸ்க்கு வந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அவனோட பிஏ இருப்பான். அவன் கிட்ட கேட்டுட்டு மேயர் கிட்ட அந்த மெசேஜ் டெலிவரி பண்றதுக்காக போறா. இவன் வந்து இந்த மாதிரி மேயர் பக்கத்துக்கு போகும்போது அந்த போற வழியில எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா மேயர் அவங்களோட போர்ட்ரேட்ஸ் எல்லாம் வரையப்பட்டிருக்கும். அவங்க எல்லார் கையிலயும் அந்த பெட்டி இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்றா. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற 7th மேயர் நம்ம லீனாவோட வம்சாவளியை சேர்ந்தவங்க. அப்ப அவரோட கையிலேயே அந்த பாக்ஸ் இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்றா. சோ அதை தாண்டி மேயர் பார்க்க போகும்போது எல்லாருமே வந்து நம்ம லீனா வந்து கலாய்க்கிறாங்க. அதாவது இந்த தம்மா துண்டு பொண்ணு எனக்கு வந்து மெசேஜ் டெலிவரி பண்ண வந்திருக்காளா அப்படின்னு. ஏன் மேயரே அவளை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. சரி சிரிச்சது போதும் நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஆமா அப்படி எனக்கு யாரு மெசேஜ் கொடுத்து அனுப்புனா அது வந்து லூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் உஷாராகிறாரு. கிட்டவா பக்குவமா விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவ என்ன சொல்றானா உங்களோட ஷிப் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்ட உடனே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த சமயத்துலதான் நம்ம லீனா இன்னொரு விஷயத்தையுமே கேக்குறா. அங்க இருக்கிற ஒவ்வொரு மேயரோட போர்ட்ரேட்ஸ்லயும் ஒரு பாக்ஸ் இருக்கே அது என்னது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து அந்த மெசேஜ்ல ஒரு பாகமா என்ன? இல்ல இது நானா கேக்குறேன். நீ கேட்டது வரைக்கும் போதும் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தா
நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் அந்த ஒரு வித்தியாசமான பொருள் இருக்கும் இல்லையா மிருகத்தோடது, அதை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அது எதோடதா இருக்கும், இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் இங்க நம்ம லீனா வந்து அந்த போர்ட்ரேட்ஸ்ல இருக்கிற பாக்ஸஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பாக்ஸ்ல இருக்கிற பேப்பரை வேற நம்ம பாப்பி வந்து சாப்பிட்டுருப்பா இல்லையா, அதை வந்து ஒட்டி வச்சு அவ பார்க்கும்போது அதுல சிட்டி ஆஃப் எம்பர் அப்படிங்கிற அந்த பேர் வந்து போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இருக்கும். முக்கியமா அதுல குறிக்கப்பட்டிருக்கிறது நேரமும் எலக்ட்ரிசிட்டியும் மட்டும்தான். அவளால அதை வந்து மொத்தமா படிக்க முடியல, பிளஸ் புரிஞ்சுக்கவும் முடியல. அந்த சமயத்துல தான் அந்த பாக்ஸ்ல வந்து இன்னொரு பட்டனை பிரஸ் பண்ணும்போது அவளுக்கு இன்னொரு கிளாஸ் கார்டுமே கிடைக்குது. அதே சமயம் அவங்க வீட்டுக்கு டாக்டருமே வந்திருப்பாங்க. நம்ம கிரானியோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அவங்கள செக் பண்றதுக்காக தான் அந்த டாக்டர் வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என் கையில எதுவுமே இல்ல, அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளவு தண்ணியை அவங்களுக்கு குடிக்கவே, இனி மருந்துங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு அந்த டாக்டர் வந்து சொல்றாரு. இங்க நம்ம பாப்பிக்கும் ஒரு மாதிரி உடம்பு முடியாம மாதிரி இருக்கும். அவளை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவ வாய்க்குள்ள ஒரு பேப்பர் இருக்கும். அத வந்து அவங்க வந்து வெளியில எடுக்கிறாங்க. ஆனா அந்த டாக்டர் போன அடுத்த செகண்டே கிரானி வந்து இறந்து போயிருவாங்க. இனி நம்ம லீனாக்கு பாப்பி தவிர சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமே இல்ல. கிரானி இறந்ததுக்கு அப்புறமா மிஸ்ஸஸ் மோடோ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க 2 பேத்துக்குமே இன்னொரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாங்க. மிஸ் மோடோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க, இங்க என்ன நடந்தாலும் கண்டிப்பா நம்ம சிட்டியை பில்ட் பண்ண அந்த பில்டர்ஸ் திரும்பவும் வந்து நம்ம எல்லாரையுமே பாதுகாப்பா இந்த சிட்டிலே இருக்கிற மாதிரி அவங்க வழி அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ இதை கேட்ட உடனே லீனாக்கு வந்து ஒரு யோசனை வருது. லீனா என்ன பண்றானா, அப்படி அந்த பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்கு, அந்த பேப்பர்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத அவ கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படிங்கறதுக்காக அவ என்ன பண்றானா, கிழிஞ்சிருக்கிற எல்லா பேப்பர் துண்டுகளையும் அவ வந்து ஒன்னா சேர்த்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அதை படிக்க ஆரம்பிக்கும் போது அதுல பைப் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். பைப் ஒர்க்ஸ்னா கண்டிப்பா அது டூன் வேலை செய்யற இடம் தான். அதனால அவன் என்ன பண்றானா, வேக வேகமா டூன் கிட்ட இதை கொண்டு போய் காட்டுறா. டூன் கிட்ட இதை கொண்டு போய் காட்டும் போது அதுல வந்து ஒரு இமேஜ் இருக்கும். அந்த டிசைன் எங்கேயோ அவன் பாத்திருக்கான். வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலுக்குள்ள வந்து போறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க அசைன்மெண்ட் டேல ஓத் எடுக்கிறதுக்காக ஒரு புக்கை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா, அந்த புக்கை வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த புக்லயும் அதே டிசைன் வந்து அதுல பதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த புக்கை ஓபன் பண்ணி கிழிஞ்சிருக்கிற அந்த துண்டு பேப்பரையும் அதையும் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, எந்த பில்டர்ஸ் இந்த புக்கை எழுதினாங்களோ அதே பில்டர்ஸ் தான் இந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்களை எழுதியிருக்காங்க அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே வாட்ச்மேன் வந்து உள்ள வந்துருவான். அண்ட் சொல்லவா வேணும், நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆக்சுவலி நம்ம லீனா என்ன பண்ணிருப்பானா, அந்த கிழிஞ்ச ஒரு பேப்பர் துண்டு தான் டூன் கிட்ட எடுத்துட்டு போய் காட்டியிருப்பா. அதனாலேயே இப்ப அந்த மொத்த பேப்பரையும் டூன் கிட்ட வந்து காட்டும் போது நம்ம டூன் அதுல ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாரான். இத டீ ஆட் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லவும் செய்யறான். லீனாக்கு வந்து ஒண்ணும் புரியல. அப்பதான் அவன் சொல்றான், EXIT எக்ஸிட் அப்படின்னு அவன் சொல்றான். கண்டிப்பா இது எம்பரை விட்டு வெளியில போறதுக்கான வழியா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இந்த சமயத்துலதான் இதை தெரிஞ்ச உடனே நம்ம லீனாவை கூட்டிட்டு டூன் எங்க போறானா, அந்த 351 அப்படின்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போறான். ஆக்சுவலி சோலோட மேப்ல இந்த டனல் வந்து அழிக்கப்பட்டிருக்கும். ஆனா இது எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க வந்து அந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது இப்ப வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எதையோ பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் அவங்க எல்லாரும் துரத்த ஆரம்பிக்குது. அப்படி அது என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க பின்னாடியே போய் பார்க்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இப்ப நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அங்க தப்பிக்க பாக்குறாங்க. அந்த சமயத்துலதான் நம்ம டூன் மேல போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த வழி மூலமா நம்ம லீனாவை அங்க இருந்து அனுப்பி விடுறான். ஆனா அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா அதை உடைச்சுக்கிட்டு மேல போக பாக்குது. இப்ப அந்த மிருகம் வந்து நம்ம லீனாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி இருந்து வந்து நம்ம டூன் அதை வந்து திசை திருப்புறான். அதுவும் என்ன பண்ணுதுன்னா லீனா விட்டுட்டு டூனை துரத்தும் போது ஒரு கட்டத்துல கபோர்ட்ஸ்க்கு நடுவுல வந்து அது மாட்டிக்கும். இதுதான் சான்ஸ் நம்ம பசங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ இவங்க வந்து அவங்களோட சென்டருக்கு வந்த உடனே அந்த ஹெல்மெட்ல மே ஃபிளீட் அப்படிங்கிற பேரை வந்து நம்ம லீனா பாக்குறா. ஏன்னா நம்ம லீனாவோட அப்பா பேரு வந்து மே ஃபிளீட். டூன் என்ன சொல்றான்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹெல்மெட்டை போட்டவங்க தண்ணியில மூழ்கி போயிட்டதாவும் அவங்க இறந்துட்டதாவும் அவன் சொல்றான். சோ இதை கேட்ட உடனே கிளாரி கிட்ட போய் என் அப்பா வந்து பைப் ஒர்க்ஸ்ல தான் வேலை செஞ்சிருக்காரு, ஆனா அங்க ஃபுல்லாமே பைப் தானே இருக்கு, இவங்க மூழ்கி போற அளவுக்கான தண்ணி அங்க எங்க இருக்கு, அவர் மூழ்கி போற அளவுக்கான தண்ணி அங்க இல்லவே இல்ல, அப்ப எப்படி அவர் இறந்திருப்பாரு அப்படின்னு அவ கேக்குறா. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இந்த பாக்ஸ்ல இருக்கிற இந்த ஜீரோஸ் இதை எதை குறிக்குதுன்னு தெரியல, இதுல என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா எனக்கு புரியல, இதை எல்லாத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட அழிவு நாள் நெருங்கிருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது இதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற, ஆனா எப்படி எங்களோட அப்பா இறந்திருப்பாரு கிளாரி, அவர் உண்மையிலேயே மூழ்கிதான் இறந்து போனாரா? சோ இதை கேட்ட உடனே கிளாரி என்ன பண்றாங்கன்னா அந்த கிரீன் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூமுக்கு வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் இந்த லைட் ஆன் பண்ண உடனே அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதாவது உன்னோட
அப்பாவுமே அழிவு நாள் நெருங்கிருச்சுன்னு நினைச்சாரு. இந்த எம்பர் சிட்டியை விட்டு வெளியில போறதுக்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவர் நம்பவும் செஞ்சாரு. உன்னோட அப்பா வந்து ஒண்ணு சொன்னாரு, அதாவது இங்க ரிவர் ஓடுதுன்னா அது ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் ஓடும். அப்படி அந்த ரிவர் போகுதுன்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் வரணும். அந்த மாதிரி அந்த ரிவரை ஒட்டி போகும்போது தான் அதுல வந்த நீரோட்டத்தோட வேகத்தினாலையும் நீர்மட்டத்தோட உயரம் அதிகரிச்சனாலையும் அவர் அந்த தண்ணில மூழ்கி இறந்துட்டாரு அப்படின்னு கிளாரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் லீனா யோசிச்சு பார்த்துட்டு அவ என்ன சொல்றான்னா, எனக்கு என்னமோ இந்த பாக்ஸ மேயர் கையில கொடுத்து இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனா அவர் மூலமா தேட வைக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு அதை பண்ணு அப்படின்னு கிளாரியுமே சொல்றாங்க. அப்படியே வந்து அவ மேயர் பார்க்கல அப்படின்னு போகும்போது போற வழியில அவளோட ஃப்ரெண்ட் லிசிய வந்து அவ கவனிக்கிறா. அவ கையில ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் உனக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, லோப்பர் தான் கொடுத்தான். அவன் தான் ஒரு ஸ்டோர் ரூம் காலி பண்ணிட்டு இருக்கும்போது இது மீதம் இருந்ததுன்னு என் கையில கொடுத்தான். சோ இது வந்து நம்ம லீனாக்கு சந்தேகத்தை உருவாக்குது. அதாவது அந்த சிட்டி ஆஃப் எம்பர்ல நாளுக்கு நாள் உணவோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஆனா இவ கையில என்னமோ இவ்வளவு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கே. அதனால இவ என்ன பண்றானா, நேரா டூன் கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி சொல்றா. கண்டிப்பா இந்த லூப் இருக்கும், இந்த ரூம் 351 அதுக்கப்புறம் அந்த மேயருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அந்த வகையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரூம் 351 ஓபன் பண்ணி அப்படி உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு போனா, உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் இங்கதான் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இதை எல்லாத்தையுமே பதுக்கி வச்சது, அதை இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுறதும் அந்த மேயர் தான். சோ இப்ப அதுக்கப்புறமா நம்ம பசங்க வந்து அவங்க ரூமுக்கு வராங்க. நம்ம டூன் செம்ம காண்டாகிறான். அவன் இந்த நாட்டுக்காக சொல்யூஷன் தேடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கான சொல்யூஷன் அவன் தேடிக்கிட்டான். ஆனா நம்மளுக்கு எல்லாரையுமே நிர்கதியா அவன் நிக்க வச்சுட்டான். சோ அந்த சமயத்துல நம்ம பாப்பி வேற அடம் பிடிச்சிட்டு இருப்பாளா, அவளை தூங்க வைக்கிறதுக்காக நம்ம லீனா என்ன பண்றானா, டூன் கிட்ட நீ கொஞ்ச நேரத்துக்கு அந்த டேப் ரெக்கார்டர்ல இருக்கிற அந்த பெடல்ஸ் வந்து பெடல் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவனுமே பெடல் பண்றான். ஆமா இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, இது என்னோட பேரண்ட்ஸோடது, அவங்களோட கடைசி வாய்ஸ் வந்து இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத அவ சொல்றா. அதுல வந்து முதல்ல கேட்கறது நம்ம லீனாவோட அப்பாவோட குரல். அவர் அப்படி பேசிட்டே இருக்கும்போது நடுவுல பேரோன்னு ஒருத்தர் உள்ள வராரு. என்னன்னு பார்த்தா அது வந்து நம்ம டூனோட அப்பாவோட குரல். இத கேட்ட உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அவன் என்ன பண்றானா, வேகமா அங்கிருந்து கிளம்புறான். லீனா என்ன சொல்றானா, நீ எப்படியாவது கிரீன் ஹவுஸ்க்கு வந்துரு, நாம இன்னைக்கு மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, உங்க அப்பா கிட்ட போய் நடத்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த ஆன்சரிங் மெஷின் டேப்ல இருக்கிற உங்க வாய்ஸ், அது உங்களோட வாய்ஸ் தானே எனக்கு தெரியும். சொல்லுங்க, நீங்க இந்த சிட்டியை விட்டு வெளியில போறதுக்காக முயற்சி பண்ணிருக்கீங்க, அது உண்மைதானே? நான் இதுக்காக பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, என்னால தானே, நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக தான் அப்படி முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லும்போது, அவர் வந்து அதுக்கு மேல பேசுற மாதிரியே தெரியல. இங்க பாருங்கப்பா, தயவு செஞ்சு சொல்லுங்க, அப்படி நீங்க என்ன பிளான் பண்ணீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க வந்து தப்பா கணிச்சிட்டோம். இல்ல, நீங்க சரியான பாதையில தான் போனீங்க. இந்த இடத்தை விட்டு போறதுக்கான ஒரு எக்ஸிட் வே இருக்கு. ஆமா, நாங்க அப்படிதான் நினைச்சோம். ஆனா அதுலதான் மே ஃபிளீட் இறந்துட்டான். ஆனா இங்க பாருங்கப்பா, பைப் ஒர்க்ஸ்ல ஒரு வழி இருக்கு இந்த இடத்தை விட்டு போறதுக்காக. ஆனா அதை நான் சொல்லணும்னா முதல்ல நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லணும். உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது, அதே சமயம் உனக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இந்த இடத்தை கட்டின பில்டர்ஸ் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பில்டர்ஸ் நம்மள நிர்கதியா நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இல்ல, அவங்க கிடையாது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்ட உடனே நம்ம ஆளுக்கே ஒரு புதுவித உத்வேகம் வந்து வருது. எனக்கு அதை காட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அதே சமயம் இந்த பக்கம் இந்த சிட்டியோட கிரேட் டே ஆன தி சிங்கிங் டே வந்து வரப்போகுது. இப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம லீனா எப்படியாவது இந்த மேயரோட உண்மையான முகத்தை இந்த ஊர் மக்களுக்கு காட்டியாகணும் அப்படிங்கறக்காக மேயரை பத்தி அவனோட பிஏ கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு போறா. இவ்வளவு என்ன பண்ணிடுறான்னா, கண்மூடித்தனமா அந்த பிஏ கிட்ட மேயரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கே நல்லா தெரியும். அவன் என்ன பண்றான்னா, லீனாவை தரன்னு இழுத்துட்டு மேயர் கிட்ட கூட்டிட்டு போறா. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்க எல்லாருமே ஒரே கூட்டாளிக தான். இந்த மேயர் இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பல்ல கொடையறக்காக ஒரு கிளாஸ் கார்டை வந்து யூஸ் பண்றான். அந்த கிளாஸ் கார்டை எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கிற மாதிரி நம்ம லீனாக்கு தெரியுது. எங்க பாரு, எனக்கு தெரியும், நாங்க உன்னை பார்த்தோம், அந்த ரூம்ல நாங்க உன்னை பார்த்தோம், நீங்கன்னா யாரு? அது வந்து அவனோட ஃப்ரெண்ட், அவன் பேரு வந்து டூன் ஹேரோ. அந்த சமயத்துல தான் அந்த ஆளு நம்ம லீனா கையில இருக்கிற அந்த பாக்ஸ பாத்தாரான். சோ அதை பார்த்த உடனே அவன் சும்மா விடுவானா என்ன, உடனே அதை பிடிக்க சொல்லி அவங்க கிட்ட சொல்றான். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, கரண்ட் வந்து கட் ஆயிரும். ஒவ்வொரு தடவை கரண்ட் கட் ஆகும் போதும் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அவங்க வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க. அந்த வெளிச்சத்தை வச்சு நம்ம லீனா என்ன பண்றானா, அந்த ஆள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு கிளாஸ் கார்டையுமே எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு அவ தப்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம பின்னாடியே அவனுக்கு துரத்துவ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சேஸ் சீன். எல்லாருமே வந்து விடாம துரத்திட்டே போவானுங்க, நாலா பக்கமும் துரத்துவானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டூனோட அப்பாவோட வீட்டுக்கும் அவனுக்கு வரானுங்க. அவனுக்கு வந்து டூன் ஹேரோ எங்கன்னு கேட்கும் போது, இல்லைங்க நான் வந்து லாரிஸ் அப்படின்னு அவன் சொல்றாரு. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, மேயரியா அவன் தப்பா போர்ட்ரேட் பண்ண பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் மட்டும் அப்படி பண்ற மாதிரி இருந்தா அவன் என்னோட பையனே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல தான்
காட்டுறாங்க. மேலதான் நம்ம டூனுமே இருக்கான். நம்மால் வந்து என்ன பண்றாப்லனா அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தானா கண்டிப்பா நான் அவனை பிடிப்பேன் அப்படின்னு சிக்னல் கொடுக்கறான். இத சுதாரிச்சுட்டா நம்ம டூனுமே அங்க இருந்து எஸ்கேப்பும் ஆகுறான். அந்த மாதிரி டூனோட அப்பா அவனுங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்த உடனே அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா அவனுங்க எல்லாரையுமே லாக் பண்றாரு. இதுதான் சான்ஸ்னு நம்ம டூனுமே என்ன பண்றாருன்னா அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறான். நம்ம லேனா என்ன பண்றான்னா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு நேரா கிரீன் ஹவுஸ்க்கு வந்து போறான். கிளாரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது காப்ஸ் எங்களை துரத்துறாங்க அப்படின்னு அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்ம லீனா தங்கி இருக்கிற இடத்துக்குமே அவனுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்போ நம்ம மிஸ் மோடா என்ன பண்றாங்கன்னா தெரியாதனமா அவ வந்து கிரீன் ஹவுஸ்க்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா இவனுங்க எதுக்காக லீனாவை தேடுறாங்கன்னு. அதனாலேயே அவங்க தெரியாம கிரீன் ஹவுஸ்க்கு தான் போயிருப்பாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனுங்க கிரீன் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. அங்க போய் அங்க இருக்கிற எல்லா தாவரங்களையும் அவங்க வந்து அழிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க அப்படி வெட்டி போட்ட செடிகள் எல்லாத்தையுமே அவங்க எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துலதான் மேல நம்ம டோன் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. சோ அந்த இடத்த விட்டு அவன் தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மேயரோட பிஏ வந்துருவான். அவன் என்ன சொல்றானா, நீ மட்டும் அவங்களுக்கு உதவி பண்றேங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லீனா வந்து நம்ம டூனை வந்து கூட்டிட்டு போறா. இப்ப இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது டோர் லாக் பண்ற சத்தமும் கேட்டுரும். அவ்வளவுதான் இந்த பிஏவும் என்ன பண்றான்னா வேக வேகமா அங்க போய் அவங்க எங்க தப்பிச்சு போனாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக போறான். அப்படி அவன் போய் பார்க்கும்போது அவங்களோட கால் தடமும் அங்க இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல பாதையே இல்ல. ஆக்சுவலி அது வந்து ஒரு சீக்ரெட் ரூம். எல்லாராலையும் அதுக்குள்ள ரொம்ப சுலபமா போக முடியாது. இந்த ஆள் என்ன நினைச்சிருப்பான்னா அவங்க வந்து அந்த ஜன்னல் வழியா இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கறத அவன் நினைக்கிறான். இந்த இடத்துல நம்ம டூன் இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவ அங்க இருக்கிற ஒரு வண்டியை வந்து காட்டுறா. அந்த போர்வையை நீக்கினதுக்கு அப்புறமா தான் தெரியுது இது என்னோட அப்பா தான் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு டூன் சொல்றான். இது எதுக்காக உங்க அப்பா பண்ணிருக்கணும், நீ அந்த வாய்ஸ் மெஷின்ல பேரோன்னு ஒருத்தரோட குரல் கேட்டிருப்பே இல்லையா, ஆனா உன்னோட அப்பா பேரு லாரிஸ் தானே, பேரோ ஹேரோ அவரோட நிக் நேம். அப்பனா அந்த வாய்ஸ் மெசேஜ்ல கேட்ட அந்த சின்ன குழந்தையோட குரல் அது நீ தானா? அப்படி பார்த்தா நம்மளோட அப்பா அம்மா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிருந்தாங்க. ஆமா அவங்க முயற்சி தான் பண்ணாங்க, ஆனா நாம அதை முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்ஸை எடுத்துட்டு அந்த வண்டியில ஏறி அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சோ ரெண்டு பேரும் பெடல் பண்ணும்போது வேகமா அந்த வண்டி வந்து செயல்பட ஆரம்பிக்குது. அண்ட் அதே சமயம் இங்க வந்து பார்த்தா எல்லா மக்களும் அந்த சிங்கிங் டேக்காக ஒண்ணு கூடி இருக்காங்க. அங்க நம்ம பாப்பியுமே இருக்கா, மிஸ் மோடோவும் இருக்காங்க. இந்த விழாவை நடத்தி வைக்க போறதும் அந்த மேயர் தான். அந்த மாதிரி அவன் வந்து அங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் போது இங்க நம்ம பசங்க ஒரு வழியா ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அதே சமயம் இந்த பக்கமும் அந்த சிங்கிங் டேக்கான விழா வந்து தொடங்கி அவங்க எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க நம்ம பசங்க அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் லீனா அந்த மேயர் கையில இருக்கிற இன்னொரு கிளாஸ் கார்டை எடுத்துட்டு வந்து நம்ம டூன் கிட்ட காட்டுறான். இத பார்த்த உடனே நம்ம டூன் என்ன பண்றான்னா ஆல்ரெடி இருந்த அந்த கார்டை இந்த கார்டோட மர்ஜ் பண்ணும்போது அதுல ஒரு சிம்பிள் தெரியுது. என்னன்னு பார்த்தா அது அந்த ஜெனரேட்டரோடது. இத பார்த்த உடனே நாம அந்த ஜெனரேட்டருக்கு போயாகணும், எப்படியாவது நாம அந்த ஜெனரேட்டருக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இரு, பாப்பியை நாம மறந்துட்டோம். அதனாலே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த விழா நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க வந்து போன உடனே நம்ம லீனா என்ன பண்றான்னா பாப்பி பாப்பி அப்படின்னு கூப்பிடும்போது அவ என்ன பண்றான்னா அந்த சத்த வர இடத்தை நோக்கி அவ போறா. அந்த மாதிரி பாப்பி வந்து அந்த இடத்துக்கு வந்த உடனே அவளை கூட்டிட்டு வேக வேகமா ஜெனரேட்டர் இருக்கிற இடத்தை நோக்கி அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஜெனரேட்டருக்கு போறதுக்கான ஒரே ஒரு வழினா அது அந்த பைப் ஒர்க்ஸ் இருக்கிற அந்த வழி மட்டும் தான். ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது ஓபன் பண்றதுக்கான கே அவங்க கிட்ட இல்ல இல்லையா. சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சோலுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரு என்னடானா தூங்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம பசங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களை எழுப்பி சோல் இங்க பாருங்க சோல் அந்த ஜெனரேட்டருக்கு போறதுக்கான அந்த கீ இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு கீ இருக்குன்னு அவர் சொல்றாரு. நம்ம பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி எனக்கு தெரியும், அது என்னோட வேலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிடுறாரு. இப்ப நம்ம டூனுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டூல்ஸையும் வச்சு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதே சமயம் இங்க நம்ம லீனா என்ன யோசிக்கிறான்னா எனக்கு என்னமோ இது சரியா படல, பில்டர்ஸ் தான் இதை கட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அது அவங்க ரொம்ப சுலபமா தான் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி இருக்கும், கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவர்ஸ்ல நடந்து போகும்போது அந்த சமயத்துல கீழே ஒரு பேட்டர்னை பாக்குறா. அண்ட் அந்த பேட்டர்ன் அந்த பேப்பரோட ஒத்து போகுது. அந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா டிசைன்ஸுமே அந்த பேப்பரோட ஒத்து போகுது. அது நேரா எதை குறிக்குதுன்னா அந்த லாக்கர்ஸ் தான் குறிக்குது. லீனா என்ன சொல்றானா இங்க பாரு டூன், கண்டிப்பா அந்த லாக்கர்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அவ சொல்றா. சோ இத தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் எல்லா லாக்கர்ஸும் ஆடி அசைச்சு பாக்குறாங்க. அதுல ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு அவங்க பாத்துட்டு இருக்கும் போது ஒரே ஒரு லாக்கர் தானா கீழே சாயுது. சோ அத வந்து அவன் என்ன பண்றானா மொத்தமா கீழே இறக்கி பார்க்கும்போது உள்ள ஏகப்பட்ட லாக்கர்ஸ் இருக்கிறத அவன் கவனிக்கிறான். ஆனா அந்த லாக்கர்ல ஒண்ணு எழுதி இருக்கும், அத படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியாது. இது வந்து லாக்கர் மட்டும் கிடையாது, கூடவே இது ஒரு போட்டும் தான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்ப இந்த போட்டை பார்த்த உடனே அந்த பேப்பரை படிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கும். அதாவது அங்க இருக்கிற ஒரு வீலை கிளாக் வைஸ்ல சுத்துங்க அப்படின்னு அதுல எழுதி இருக்கும். சோ அந்த மாதிரி அவங்க கிளாக் வைஸ்ல சுத்தும் போது அந்த போட் மெதுவா அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்குது. சொல்ல போனா அது ஒண்ணு மட்டும்
மட்டும் தான் அங்கிருந்து நகருதுன்னு பார்த்தா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா போட்ஸுமே வெளியில ஒன்னொன்னா நகர ஆரம்பிக்குது. இந்த மெக்கானிசம் எல்லாமே தானா செயல்படுது. இப்ப அந்த போட் வந்து நேரா எங்க போகுதுன்னு பார்த்தா அந்த ஜெனரேட்டர் இருக்கிற அந்த டோரை நோக்கி தான் அது போகுது. அது அந்த இடத்துக்கு போன உடனே தானா அந்த டோருமே ஓபன் ஆகுது. அந்த டோரை தாண்டி அது என்ன பண்ணுதுன்னா நேரா கீழே இறங்கி அந்த தண்ணியில வந்து அது பயணம் பண்ண ரெடி ஆகுது. நம்ம பசங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம். அந்த மாதிரி அந்த முதல் போட் அது எங்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தண்ணியோட மட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறனால அது அந்த டர்பைன்ஸ்ல மோதி அந்த இடத்துலயே அது அழிஞ்சு போகுது. சோ கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி இருக்கும். அதனால லீனா என்ன பண்றான்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறா. சோ அதுல அப்படி என்ன போட்டிருக்குன்னா கண்ட்ரோல் ரூம், அதாவது ரூம் நம்பர் 1, அதுலதான் இதுக்கான ஆக்சஸ் இருக்குன்னு அதுல போட்டிருக்கு. சோ இத படிச்ச உடனே நம்ம டோன் அந்த ரூம் வந்து கண்டுபிடிச்சாராம். அது மட்டும் இல்லாம அதை ஓபன் பண்றதுக்கான வழியுமே அந்த கார்ட்ஸ்ல தான் இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த கார்டு அதுல வச்ச உடனே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. சோ உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க இருக்கிற எல்லா மெக்கானிசமும் எப்படி வேலை செய்யறதுங்கிறது. அது எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. அந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு படிக்கட்டு வழியா அவங்க என்ன பண்றாங்கன்னா மேல ஏறி ஒரு வழியா அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு வராங்க. அண்ட் இது வரைக்கும் இதுக்குள்ள வந்து யாருமே போயிருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால இந்த இடத்துல நிறைய தூசி துகளா இருக்கு. இவங்க அந்த இடத்துக்கு போன உடனே திரும்பவும் அந்த கார்ட்ஸ் வந்து அதுல பயன்படுத்தும் போது அங்க இருக்கிற எல்லா மெஷின்ஸும் ஆபரேட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னா அந்த தண்ணியோட ஃபுல் த்ரஸ்ட வந்து ஓபன் பண்ணணும்னா வாட்டர் வீலோட லெவல 1ல வைக்கணும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அந்த மாதிரி வச்ச உடனே அந்த டர்பைன்ஸ் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ரெண்டாவது வாட்டர் வீல ஃபுல் ஸ்டாப்ல அதை வைக்கணும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அண்ட் இவங்க அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடக்குது. ஆனா எல்லாமே சுலபமா நடந்துட்டா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா, அதனாலே இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த முதல் வீல் அந்த முதல் டர்பைன் சுத்துறது நின்னு ஜாம் ஆகி போய் நிக்குது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா அங்க அலாரம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த அலாரம் சத்தம் கேட்ட உடனே நம்ம சோலுமே எந்திரிச்சிடுறாரு. எங்க நம்ம பசங்களுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயத்துல தான் டூன் பாக்குறான். என்னன்னு பார்த்தா சோல் அந்த இடத்துக்கு வந்து அதை சரி பண்ண பாக்குறாரு. ஆனா சோல் ரொம்ப வயசானவர் தானே, அவரால் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம டூன் என்ன பண்றானா வேகமா அவருக்கு உதவி பண்றதுக்காக போறான். அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஜாம் ஆயிருக்குப்பா, இதை நான் தான் சரி பண்ணணும். ஆமா உங்களுக்கு இது எப்படி தெரியும்? அதுக்கு அவர் யோசிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா இது என்னோட வேலை, நான் தான் இதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் போட்டு அடி அடிக்கும் போது எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த சமயத்துல தான் நம்ம டூன் என்ன பண்றானா அவங்க அப்பா செஞ்ச இன்னொரு கருவி வந்து எடுத்து கொடுக்கறான். சோ அந்த மாதிரி அதை பயன்படுத்தும் போது அது வேலை செய்யுது. அந்த ஜாம் ஆகிறது தடுத்து இப்ப அந்த டர்பைன் ஓட ஆரம்பிக்குது. இத தெரிஞ்ச உடனே நம்ம டூன் என்ன பண்றானா இங்க பாருங்க சோல், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த எம்பரை விட்டு வெளியில போறதுக்கான வழி எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டர்பைன்ஸ் வந்து வேகமா சுத்துறதுனால எலக்ட்ரிசிட்டி ஓவர் பவர் ஆகி அங்க இருக்கிற எல்லா லைட்ஸுமே வெடிக்க ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற மக்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்காங்க. இந்த சமயத்துல இங்க தண்ணி மட்டமும் அதிகரிக்குது. அதனாலயே குடியிருக்கிற இடத்துல எல்லாமே தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தா நீர் மட்டமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேயர் என்ன பண்றானா அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். லீனாவும் பாப்பியும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக அந்த போட் கிட்ட வராங்க. இங்க பாருங்க சொல், தயவு செஞ்சு வாங்க, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது நான் வந்து இங்கே இருக்கேன், ஏன்னா நான் இந்த இடத்தை விட்டு போயிட்டா இது வந்து திரும்பவும் ஜாம் ஆயிரும். ஆனா நம்ம சோல் என்ன சொல்றாருன்னா முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே நம்ம டூனோ என்ன பண்றான்னா அந்த போட் கிட்ட போறோம். அந்த போட்ல ஏறி அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. நம்ம சோலும் அவங்கள பத்திரமா வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த நீர் மட்டும் இவங்க நினைச்ச அளவுக்கு அது உயரல. அதனால கண்டிப்பா இவங்க வந்து இந்த மாதிரி போனாங்கன்னா அந்த போட் அதுல மாட்டி அவங்க இறந்துருவாங்க. இத கவனிச்ச உடனே நம்ம சோல் என்ன பண்றாருன்னா அந்த டர்பைன்ஸோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த நீர் மட்டும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமா உயருது. இந்த சான்ஸ பயன்படுத்தி நம்ம பசங்க ஒரு வழியா அந்த டர்பைன்ஸை தாண்டி அந்த குகை வழியா தண்ணில வந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த மேயர் அங்கிருந்து தப்பிக்கிறேங்கிற பேர்ல அந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரூம் 351க்கு வந்துடுறான். இந்த ஆள் என்ன நினைச்சிருப்பானா அவ்வளவுதான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிட்டோம், இனிமேல் காலம் முழுக்க இங்கேயே இருந்துக்கலாம், இருக்கிற எல்லா சாப்பாடுகளையும் நாமளே சாப்பிட்டு இந்த இடத்துல வாழலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்னன்னா அவன் மட்டும் இந்த இடத்துல இல்ல. லைட்டா ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த மிகப்பெரிய மிருகம் இவனா அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணுது. இப்ப அந்த மாதிரி நம்ம பசங்க வந்து அந்த தண்ணி வழியா டிராவல் பண்ணி வரும்போது இவங்க ஒரு துறைமுகத்துக்கு வந்து சேர்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு போர்டையும் அவங்க பாக்குறாங்க. அது கூடயே பக்கத்துல ஒரு பாக்ஸுமே இருக்கு. அதுல வந்து ஒரு தீக்குச்சியும் இருக்கும், ஒரு கேண்டலும் இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற மேனுவலுமே இருக்கும். ஒரு வழியா அதை பத்த வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற படிக்கட்டு வழியா மேல போய் பாக்குறாங்க. அப்படி அந்த படிக்கட்டு வழியா போகும்போது அங்க ஒரு ரூமுமே இருக்கும். அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா ஃபார் த குட் ஆஃப் ஆல் மேன்கைண்ட் அப்படின்னு எழுதி இருக்கும். நம்ம பசங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இந்த இடம் எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. அந்த மாதிரி இவங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து மட்டும் காத்து வர்றத அவங்க கவனிக்கிறாங்க. அது வழியா அவங்க வெளியில வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி கும் இருட்டா இருக்கு. லீனா இத பார்த்துட்டு என்ன சொல்றானா உள்ள இருக்கிறவங்க சொன்னவங்க எல்லாருமே உண்மையை தான் சொல்லி இருந்தாங்க. இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாலுமே அங்க ஏதோ
எதுவும் இருக்க போறதே கிடையாது, இருள் தான் எப்பவும் எங்கேயுமே சூழ்ந்திருக்கும் அப்படிங்கறத அவ சொல்றா. அதே சமயம் நம்ம டூனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற விரக்தியில அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு சின்ன ஒளி தெரியறத நம்ம பாப்பி வந்து கவனிக்கிறா. ஆனா நம்ம பசங்களுக்கு தெரியாது அந்த ஒரு சின்ன ஒளிதான் இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை தரப்போகுதுன்னு. இத பார்த்த லேனாவால இத நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம அவ ஒவ்வொரு டைம் அவ டிராயிங்ல வந்து இந்த வானம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவ ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பா இல்லையா, அதே மாதிரி அவ நினைச்ச மாதிரியே அந்த வானம் நீல கலர்ல தான் இருக்கு. இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க நம்ம டூன் கூட ஒரு தேனிக்கு வந்து உதவி பண்ணிருப்பான் இல்லையா, அந்த தேனி எங்க இருந்து வந்திருக்கும்னு பார்த்தா இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. இப்ப அது திரும்பவும் இந்த சிட்டி ஆஃப் எம்பருக்குள்ள போறத நமக்கு காட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன பள்ளத்து வழியா பார்க்கும்போது அந்த சிட்டி ஆஃப் எம்பர் இவங்க கண்ணுக்கு வந்து தெரியுது. நம்ம லேனா வந்து கத்துறா, எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா, தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம டூன் என்ன சொல்றான்னா, நம்ம இங்க இருந்து என்னதான் கத்தனாலும் அவங்களுக்கு கேட்க போறதே கிடையாது, நாம அவங்களை விட ரொம்ப தூரத்துல இருக்கோம், ஆனா நம்ம இதை இதோட விடக்கூடாது, நம்ம எப்படியாவது அவங்களுக்கு சொல்லி ஆகணும், இங்க அப்படி என்ன இருக்குதுங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சாகணும் அப்படின்னு அவ சொல்றா. சோ அதனாலேயே நம்ம லீனாவும் டோனும் என்ன பண்றாங்கன்னா அவங்க நம்பிக்கைய ஒரு பேப்பர்ல எழுதி அதை ஒரு சின்ன கல்லுல கட்டி சிட்டி ஆஃப் எம்பருக்குள்ள அவங்க தூக்கி வீசுறாங்க. அந்த கல்லு வந்து இங்கேயும் அங்கேயுமா பவுன்ஸ் ஆகி கடைசியா ஒருத்தன் கிட்ட போய் சேருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம டோனோட அப்பா. சோ இதுதான் விதின்னு சொல்லுவாங்க. இந்த மெசேஜ் யார் கைக்கு போய் சேரணுமோ அவங்க கைக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு. இப்ப எல்லாருக்குமே இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழி தெரிஞ்சிடும். இனி இதுக்கப்புறமா யாருமே அந்த இருட்டுலகத்துல வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியில வந்து சுதந்திரமா இந்த வெளிச்சத்துல அவங்க வாழ்க்கைய அவங்க தொடர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மறுவாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி சொல்றதோட இந்த கதை வந்து முடிவடையுது. அண்ட் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான மூவிஸை வந்து நீங்க அடிக்கடி பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.